அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் பாக்கியம் நிறைந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். பெருமக்களே, நிறைய சிறப்புகள் அந்த மாதத்திற்கு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாம் செய்யக்கூடிய மற்ற நாட்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் இருக்குல்ல, அந்த நல்லறங்களை விட துல்ஹஜ்ஜினுடைய பிறை 1 to 10 வரை நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள், நல்ல காரியங்கள், வணக்க வழிபாடுகளை விட பிறை 1 to 10 வரை இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள், அந்த இபாதாத்துகள் இருக்கு, அது அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமானது, பிடித்தமானதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இந்த மாசம் சிறப்பானது? நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் 5வது கடமையாக இருக்கிற சங்கையான ஹஜ்ஜினுடைய அந்த அமல்கள் நிறைவேற்றப்படுகிற மாதம், பாக்கியம் நிறைந்த இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். அது மாத்திரமல்ல, குர்பானி கொடுக்கக்கூடிய மாதம், தொழுகக்கூடிய மாதம், தௌபா செய்யக்கூடிய மாதம், அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, தஸ்பீஹ்கள் செய்யக்கூடிய மாதம். அது மாத்திரமல்ல, அரஃபாவுடைய நோன்புகள் நோக்கக்கூடிய மாதம். அங்க ஹாஜிகள் அரஃபாவுடைய நாள்ல இருந்து இஸ்திக்பார் கேட்பார்கள், துஆ செய்து அழுவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமான அமல்கள் எல்லாம் செய்யப்படுகிற மிக உன்னதமான மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எந்த அளவிற்கு நம்மால் 1 to 10 வரை எல்லா நாட்களையும் செய்யணும், குறிப்பாக இந்த 10 நாட்கள் எந்த அளவிற்கு நம்மால் நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்து ஹாஜிகளை போன்ற நன்மைகளை பெறக்கூடிய சீதவிகளாக அல்லாஹ் நாம் அத்தனை பேரையும் ஆக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.